வருகிறார் தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பிரட்டியார். மதிப்புக்குரிய தலைநகர் தமிழ் சங்க பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் புதியவன் அல்ல. ஆனால் உங்களில் சிலர் எனக்கு புதியவர்களாக இருக்கிறீர்கள். இதுதான் காலத்தினுடைய கோளாறு என்பது. நினைவு ஆற்றல் என்பது வயதுக்கு தக்கமாறு மாறுபடுவது உண்மை. அதை என்னுடைய அனுபவத்திலேயே கேட்டிருக்கிறேன். பெயரை மாற்றி சொல்லுவது, தெரியாத பெயரை தந்தமாறு சொல்லுவது, இதெல்லாம் காலத்தினுடைய கோளாறு. ஆனால் இன்றைய தலைப்பு பேராசிரியர் முகிலைய வசப்பாடியவர்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு காலம் அறிதல். காலத்தில் இரண்டு வகை உண்டு. ஆகாலம், போகாலம் என்று பேர். ஆகாலம் என்றால் அகதலும் ஆய்விடும், போகாலம் என்றால் இருப்பது போய்விடும். காலம் கருதினும் கைகூடும் அப்படிங்கிற ஒரு குரலே எனக்கு இதுக்காட்டா இருக்குது. என்ன தாளாது உணர்த்துபவர் அப்படிங்கிற ஒரு குரல் இருக்குது. மறதி அதிகமாக இருப்பதால் அறகுறையாக பேசுவதில் நான் பெரிய வல்லவன். அதை நீங்கள் ஏற்று என்னுடைய தவறுகளை புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கிறேன். மேலும் இந்த தலைநகர் தமிழ் சங்கத்திற்கு நான் ஆற்றிய பங்கு சிறிதளவு தான், ரொம்ப பெருசு இல்லை. உங்களால் முடியக்கூடிய செலவு தான் நான் செஞ்சேன். ஆனால் என்னுடைய பெயர் மட்டும் இங்கே வந்திருக்கிறது. அது ஒரு காலத்தினுடைய கோளாறு என்று சொல்வதை தவிர வேறொன்றும் சொல்ல தெரியவில்லை. காத்திருந்து சோர்வில்லாமல் செயல்பட்டால் ஞானமும் நம் கைவசை வரும் என்பது அந்த குரலினுடைய முக்கியமான கருத்து. இதை நீங்கள் படித்த குரல் தான். ஆனால் நான் போன வாரம் படித்தேன், இப்போ சொல்ல முடியல. காக்கையை கூகை வெல்லும், கூகை காகலும் கதையும். பகல் காலத்தில் கண் தெரியும் கூகைக்கு, காக்கைக்கு இரவு காலத்தில் கண் தெரியாது என்பது வரலாற்று உண்மை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதற்கு மேல் நான் பேசினால் உங்களுடைய பொன்னான நேரம் வீணாகும் என்று கருதி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். முன்னுரையாற்றிய தமிழ் தொண்டர் ஆவே செல்லப்பிரட்டியார் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக இலக்கியத்தின் உரை நிகழ்த்த வருபவர் தலைநகர் தமிழ் சங்கத்துடைய துணைத் தலைவர் கவிஞர்